கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய தின அனுதின மன்னா பகுதியில் நாம் ஒரு தேவ வசனத்தை நாம் தியானிக்கலாம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இது ஒரு ஜெபத்திற்கான ஒரு வசனம், ஜெபத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நம் ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம், அவருடைய ஜனங்களாகிய நாம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, இந்த நாளிலே தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற காரியத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இன்று கர்த்தருடைய நாமத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தாழ்மை ரொம்ப முக்கியம். தாழ்த்தி ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அநேகருடைய ஜெப வாழ்க்கையில ஜெப நேரங்களிலே நாம் நம்மை தாழ்த்தாமல், நம்முடைய சுயங்கள், நம்முடைய மேட்டிமைகள் வெறுக்கப்படாமல், ஒதுக்கப்படாமல், நம்முடைய சுயத்தின் காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் நீக்கப்படாமல் நாம் ஜெப வேளைகளிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு தெளிவாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஜெப நேரங்களிலே முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறது முக்கியம். இந்த இடத்துல தங்களை தாழ்த்துகிறது என்றால் தன்னுடைய சுயங்கள், தன்னுடைய மாம்சம், தன்னுடைய மேட்டிமை எல்லாவற்றையும் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுப்பது. தன்னுடைய எல்லா மேட்டிமைகள், தாழ்மை அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் சுயங்களை வேரோடு நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும். சுயம் இருக்கிற இடத்துல தான் பகைமை இருக்கும். சுகம் அந்த சுயம் என்கிற காரியம் இருக்கிற இடத்துல தான் விரோதம் இருக்கும். சுயம் இருக்கிற இடத்துல தான் மேட்டிமை இருக்கும். சுயம் இருக்கிற இடத்துல தான் கீழ்ப்படியாமை இருக்கும். நான் என்னை குறித்து, என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க, என்னை குறித்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, அவங்க என்னை கனப்படுத்தலை, என்னை அவங்க மேன்மைப்படுத்தலை, நான் இருக்கிறேன்னு அவங்க நினைக்கவே இல்லை, என்னை அவங்க ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை என்று நான் என்னை அப்படின்ற காரியங்களை குறித்து, அந்த சுயத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுயங்கள் அடைக்கப்பட்டிருப்பதனால கர்த்தருக்கு முன்பாக நம்மளால் தாழ்மைப்பட முடியவதில்லை. அந்த சுயங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கீழ்ப்படிய எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பது தான் தாழ்மை. அப்படி தங்களை தாழ்த்துகிற ஒரு ஜெபம், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி சுயங்களை சாகடிக்காமல் நாம் ஜெப நேரங்களில் நாம் ஜெபிப்போம் என்றால் அந்த ஜெப நேரங்கள் அது வீணாகுவது மாத்திரம் உண்டு. அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. நம்முடைய சுயங்கள் சாகடிக்கப்படாமல் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பலன் வராது. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இருதயம் நொறுக்கப்படாமல், சுயங்கள் சாகடிக்கப்படாமல், நான் என்கிற எண்ணம் மறையாமல் நாம் ஜெபிப்பதினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது. தன்னுடைய சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்ட மனுஷனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆவியில ஒரு நெருக்கம் வரணும். நம்முடைய சுயங்கள் சாகடிக்கப்பட்டாதான் நம்ம ஆவியில ஒரு நெருக்கம், ஒரு சிறுமை வர முடியும். அப்பொழுதுதான் நாம் ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா பொல்லாத காரியங்களை உணர்த்தி அந்த பாவ வழிகளை விட்டு நம்ம மனம் திரும்புவதற்கு அப்பொழுது உதவி செய்வார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிப்பார். ஃபர்ஸ்ட் பாவத்தை மன்னிப்பார், அதுக்கப்புறம் சேமத்தை கொடுப்பார். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபத்திற்கான ஒரு காரியம். நாம் நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது ரொம்ப முக்கியம். இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருடைய ஜெப நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் சுயங்களை சாகடித்து கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய தேசத்தில் கர்த்தர் கண்டிப்பாக சேமத்தை கொடுப்பார். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.